12th Economics, Chapter 4 Consumption and Investment Functions. Part 3 ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அதில் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? முதலீட்டு சார்பு. The investment function refers to investment interest rate relationship. அதாவது முதலீட்டு சார்பு என்பது முதலீடு மற்றும் வட்டி விகிதத்திற்கிடையான தொடர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. There is a functional and inverse relationship between rate of interest and investment. முதலீட்டிற்கும் வட்டி விகிதத்திற்கும் உள்ள சார்பு தலைகீழ் தொடர்பாக இருக்கின்றது. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னது? தலைகீழ் தொடர்பாக இருக்குது. எந்த ரெண்டுத்துக்கும்? முதலீட்டிற்கும் வட்டி விகிதத்திற்கும் இடையே உள்ள சார்பு தலைகீழ் தொடர்பாக இருக்கின்றது. The investment function slopes down. முதலீட்டு சார்பு கீழ் நோக்கி செல்கின்றது. இது எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா I equal to F of R. I equal to F of R. Iன்றது இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது Iன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். சார்ந்து இருக்கு. எதை சார்ந்து இருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்து இருக்கு. முதலீடானது வட்டி வீதத்தை சார்ந்து இருக்குது. அதாவது வட்டி வீதம் குறைஞ்சுது அப்படின்னா அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இல்ல ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. I equal to F of R. மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாக சொல்லலாம் அப்படின்னா பங்குகள், கடன் பத்திரங்கள், அரசாங்கம் பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குவது, இதெல்லாம் முதலீடுன்னு சொல்லலாம். ஆனால் அக்கார்டிங் டு கீன்ஸ் எதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாட் அ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறது அண்ட் நாட் அ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். This type of investment does result in an addition to the stock of real capital of the nation. இது மாதிரியான முதலீடு நாட்டினுடைய உண்மையான மூலதன இருப்பில் சேர்வது கிடையாது. In the views of Keynes, investment includes expenditure and capital investment. Keynes உடைய பார்வையில் பார்த்தனா முதலீடு மூலதன முதலீட்டு செலவை உள்ளடக்கியதுன்னு சொல்றாரு. மூலதன முதலீடு செலவை உள்ளடக்கியது தான். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது தன்னிச்சையான முதலீடு. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன் which is independent of the change in income, rate of interest or rate of profit. அதாவது தன்னிச்சையான முதலீடு அப்படின்னா என்னன்னா மூலதன திரட்சியின் மீது ஆகும் செலவு. மூலதன திரட்சியின் மீது ஆகும் செலவு. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன். மூலதன திரட்சியின் மீது ஆகும் செலவை தான் நம்ம தன்னிச்சையான செலவு, அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம். இது which is independent of the change in income, rate of interest or rate of profit. மாறுகின்ற வருமானம், வட்டி வீதம், லாப வீதத்தை சார்ந்து இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா
investment that is not dependent on the national income. முதலீடு நாட்டு வருமானத்தை சார்ந்து இருக்காது. mainly done with a welfare motive and not for making profit. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா நல பொருளாதாரம். லாப நோக்கத்திற்காக இந்த முதலீடு செய்யப்படுவது கிடையாது. நல பொருளாதாரத்துக்காக செய்யப்படுகின்றது. எக்ஸாம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், பிரிட்ஜஸ், ஸ்கூல், சேரிட்டபிள் ஹவுசஸ். சாலைகள் அமைத்தல், பாலங்கள், பள்ளிகள், தொண்டு நிறுவனங்கள் இவற்றை உருவாக்க நல பொருளாதாரத்திற்காக இந்த முதலீடானது செய்யப்படுகிறது. நாட் அஃபெக்டட் பை ரைஸ் இன் ரா மெட்டீரியல் ஆர் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது உயரும் கச்சா பொருட்கள் மற்றும் உழைப்பாளர்களுடைய ஊதியம் ஆகியவற்றை பாதிக்காது. எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட்புட் ஆஃப் டிப்ரெஷன். நாட்டு வளர்ச்சிக்காகவும் பொருளாதார மந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் இந்த முதலீடானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய வரைபடத்தை பார்க்கலாம். திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பொருளாதார நடவடிக்கைகளை சுதந்திரமான எதையும் சாராத முதலீடு தான் இது. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் இன்எலாஸ்டிக். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருமான நெகிழ்ச்சி அற்றது. The volume of autonomous investment is the same at all levels. இந்த முதலீடானது எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியா இருக்கும். இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியா இருக்கும். இதுதான் இந்த டிராயிங்ல பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்கம் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? The autonomous investment curve பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலா parallel to the x axis இருக்குது. ஓகேங்களா? autonomous investment horizontal parallel to x axis. இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம், படிச்சுக்கோங்க. In the times of economic depression, the government tried to boost the autonomous investment. அதாவது பொருளாதார மந்த காலத்துல அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா தன்னிச்சை முதலீட்டுக்கு ஊக்கம் அளிக்கின்றது. Thus, autonomous investment is one of the key concepts in welfare economics. நல பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாக தன்னிச்சை முதலீடு உள்ளதுன்னு சொல்லலாம். பொதுவா generally government makes autonomous investment because of the welfare considerations. அரசு நலத்தினை கருத்துல கொண்டு தன்னிச்சையான முதலீட்டை மேற்கொள்கின்றது. அடுத்தது இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது தூண்டப்பட்ட முதலீடு. Induced investment is the expenditure on a fixed assets and stocks which are required when level of income and demand in an economy goes up. பொருளாதார வளர்ச்சி அடையும் போது அதிகரிக்கின்ற வருமானம் மற்றும் தேவை உயர்வினால ஏற்படும் நிலையான சொத்து மற்றும் பங்குகள் மீதான செலவு தான் தூண்டப்பட்ட முதலீடு ஆகும். Induced investment is profit motivated. தூண்டப்பட்ட முதலீடு லாப நோக்கத்திற்காக மட்டும்தான் செய்யப்படுகின்றது. Induced investment is profit motivated. லாப நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றது. It is related to the changes of national income. தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தோட இது தொடர்புடையது. The relationship between the national income and induced investment is positive. தேசிய வருமானத்திற்கும் தூண்டப்பட்ட முதலீடுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. தேசிய வருமானம் குறைந்தால் தூண்டப்பட்ட முதலீடும் குறையும் மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு வருமான நெகிழ்ச்சியுடையது. தேசிய வருமானம் குறைஞ்சிச்சுன்னா தூண்டப்பட்ட முதலீடும் குறையும். தூண்டப்பட்ட முதலீடு வருமான நெகிழ்ச்சியுடையது. இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எலாஸ்டிக், வருமான நெகிழ்ச்சியுடையது. இட் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்லோப்ட் as shown here. இங்க இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் எப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்லோப்பா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜிஎன்பி எடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதாவது நேர்மறை சாய்வை உடையது. முதலீடு அதிகரிக்க அதிகரிக்க, தூண்டப்பட்ட முதலீடு அதிகரிக்க அதிகரிக்க தேசிய வருமானம் அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்தது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா the classical economists believed that investment depended exclusively on rate of interest. அதாவது தொன்மை பொருளியல் அறிஞர்கள் முதலீடு மட்டும்தான் வட்டி விகிதத்தை சார்ந்து இருக்குன்னு நினைச்சாங்க. The relatively investment decision depends on a number of factors. வட்டி மட்டும் முதலீட்டை சார்ந்தது கிடையாது, பிற காரணிகளும் பொறுத்து முதலீடு அமைகின்றதுன்றத கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை
தீர்மானிக்கின்றது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது. த லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி நிலையற்ற தன்மை, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அரசியல் சூழல், ரேட் ஆஃப் growth ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை கூட முதலீட்டை தீர்மானிக்கின்றது. ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் மூலதன பொருட்களுடைய இருப்பு, அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து டிட்டர்மின் பண்ணுது. நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் புதிய பொருட்களுடைய தேவை, லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களுடைய வருமான அளவு, இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகளும் புத்தாக்கங்களும் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிட்டர்மின் பண்ணுது. கன்சூமர் டிமாண்ட் நுகர்வோருடைய தேவையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிட்டர்மின் பண்ணுது. பாலிசி ஆஃப் த ஸ்டேட் அரசுடைய கொள்கைகள், அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் மூலதனம் கிடைத்தல், லிக்விடிட்டி அசட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களின் சொத்துக்களினுடைய ரொக்கத்தன்மை இவைகள்லாம் வந்து முதலீட்டை வந்து தீர்மானம் பண்ணுகின்றது. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வட்டி விகிதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா an explanations of how the rate of interest influence the level of investment in the economy. வட்டி விகிதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவு எப்படி பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். டிபிக்கலி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரெடியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கடன்கள் மீதான வட்டி வீதம் உயரும் போது குறைவான முதலீடும். இங்க வட்டி வீதம் உயர்ந்துச்சுன்னா முதலீடு என்ன ஆகுது? கம்மியாகுது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகுது. Because higher rate of increase the cost of borrowing and require investment to have a higher rate of return to be profitable. குறைவான முதலீடே நடைபெறும், ஏனெனில் வட்டி வீதம் வந்து அதிகரிக்கும் போது கடன் பெறுவதற்கான செலவும் வந்து அதிகமாகுது. இதனால அதிக வருவாய் தரக்கூடிய இனங்கள் மட்டும்தான் முதலீடு செய்யப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா டிராயிங்ல பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் காமிச்சிருக்காங்க. இங்க வந்து 5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது எப்படி இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையுது, 100ல இருந்து 80க்கு குறையுது. ஸோ த ரியல் காஸ்ட் ஆஃப் borrowing rises, fewer investment projects are profitable. கடனுக்கான செலவு உண்மையாகவே உயரும் போது குறைந்த அளவு முதலீட்டில் லாபம் தரக்கூடிய இனங்கள்ல மட்டும்தான் முதலீடு செய்கின்றன. If interest rates rise from 5% to 8%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%ல இருந்து 8% இன்க்ரீஸ் ஆகும்போது then we get a fall in the amount of investment from 100 crore to 80 crore. அப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 crore இருந்து 80 crore குறையுது. If interest rates are increased, then it will tend to discourage investment because investment has a higher opportunity cost. முதலீட்டிற்கான செலவு அதிகமாக வாய்ப்பு செலவாக இருப்பதால் வட்டி வீதம் வந்து குறையும் போது முதலீட்டை அதிகரிக்கும் போக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. With higher rates, it is more expensive to borrow money from a bank. அதிக வட்டியோடு வங்கியில இருந்து பணம் பெறுவது அதிக செலவிற்கு வழிவகுக்கின்றது. Saving money in a bank gives a higher rate of return. வங்கியில் பணத்தை சேமிப்பதனால் அதிகப்படியான ஈவு வீதம் கிடைக்கும். ஆனால் therefore using savings to finance investment has an opportunity cost of lower interest payments. ஆனால் சேமிப்பை நிதி முதலீட்டுக்கு பயன்படுத்துவதில் குறைந்த வட்டி செலுத்துவதற்கான வாய்ப்பு செலவாக அமைகின்றது. If interest rates rise, firms will need to gain a better rate of return to justify the cost of borrowing using savings. வட்டி வீதம் அதிகரித்தால் நிறுவனம் வந்து ஆதாயத்தை அதிகரிப்பதற்கான தேவையை ஏற்படுத்தும். Marginal efficiency of capital. தன்னிச்சையான முதலீட்டை வந்து தீர்மானிக்கின்ற முக்கிய காரணிகளை மூலதன ஆக்க விகிதம் என்ற கருத்தை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது ஜேஎம் கீன்ஸ். எப்ப? 1936ல.
MEC was first introduced by J.M. Keynes in 1936 as an important determinant of autonomous investment. The MEC is the expected profitability of an additional capital assets. கூடுதலான மூலதன அலைகளிலிருந்து எதிர்பார்க்கப்படும் லாபம் தான் மூலதன ஆக்கத்திறன். இது கூடுதலான மூலதன அலைகளிலிருந்து எதிர்பார்க்கப்படும் லாபம் தான் மூலதன ஆக்கத்திறன். The MEC is the expected profitability of an additional capital asset. It may be defined as the higher rate of return over cost expected from the additional unit of asset. இது எதிர்பார்க்கப்படும் வருவாய்க்கும் மூலதன செலவிற்கும் உள்ள வீதம்தான் மூலதன இருதலை ஆக்கத்திறன். எதுக்கு? highest rate of return over the cost of expected from the additional unit of capital assets. எதிர்பார்க்கப்படக்கூடிய இன்கம்க்கும் கேபிட்டல் அசெட்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னு சொல்றாங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா the rate of discount which makes the discounted present value of expected income stream equal to the cost of capital. இது வந்து MEC வந்து இரண்டு காரணிகளை வந்து சார்ந்து இருக்குது. ஒன்று வந்து the prospective yield from a capital asset, the supply price of capital asset. அதாவது மூலதன சொத்தின் மூலம் கிடைக்கும் வருங்கால லாபம், அடுத்தது மூலதன சொத்தினுடைய அளிப்பு விலை, மூலதன சொத்தினுடைய அளிப்பு விலை, இது ரெண்டு சார்ந்துதான் இந்த MEC இருக்குது. Factors affecting MEC. 3 factors that are taken into consideration while making any investment decisions. முதலீட்டு முடிவை மேற்கொள்ளும் போது கீழ்கண்ட 3 காரணிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று வந்து the cost of the capital asset, மூலதனத்தினுடைய செலவு, the expected rate of return from during its lifetime, அதன் வாழ்நாளில் எதிர்பார்க்கப்படும் விளைவு விகிதம், the market rate of interest, அங்காடியில் உள்ள வட்டி வீதம். இந்த 3 ஃபேக்டர்ஸும் வந்து MEC வந்து பாதிக்கின்றது. அதாவது marginal efficiency of capital is influenced by short run as well as long run factors. short run factors என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். demand for the product. If the market for a particular good is expected to grow and its costs are likely to fall, the rate of return from investment will be high. பொருளுக்கான தேவை வந்து சந்தையில விலை உயரும் என்று எதிர்பார்ப்பும் அதனுடைய செலவு குறைந்தும் காணப்படும் போது முதலீட்டிலிருந்து எதிர்பார்க்கும் வருவாய் வந்து அதிகரிக்கின்றது. If entrepreneurs expect a fall in demand for goods and a rise in cost, the investment will decline. தொழில் முனைவர்கள் பொருட்களுக்கான தேவை குறையும் என்று செலவு கூடும் என்றும் எதிர்பார்த்தால் முதலீடு குறையும். அடுத்தது liquid assets, நீர்மை தன்மையுள்ள சொத்துக்கள். If the entrepreneurs are holding large volume of working capital, they can take advantage of the investment opportunities that come in their way. The MEC will be high. செயல்திறன் மூலதனத்தை அதிக அளவில் தொழில் முனைவர் வைத்திருந்தால் தன் வழியே வரும் முதலீட்டு வாய்ப்புகளின் நன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். இது மூலதனத்தினுடைய இருநிலை ஆக்கத்திறனை அதிகரிக்குது. Sudden changes in income. The MEC is also influenced by sudden changes in income of the entrepreneurs. தொழில் முனைவருடைய திடீர் வருமான மாற்றம் மூலதனத்துடைய எதிர்நிலை ஆக்கத்திறனை பாதிக்குது. வணிக சமூகம். If the business community gets windfall profits or tax concession, the MEC will be high and hence investment in the country will go up. On the other hand, MEC falls with a decrease in income. வணிக சமூகம் வந்து எதிர்பாராமல் லாபமோ அல்லது வரி சலுகைகளோ பெற்றால் மூலதனத்துடைய எதிர்நிலை ஆக்கத்திறன் வந்து அதிகரிக்குது. அதனால நாட்டினுடைய முதலீடும் அதிகரிக்கும். மாறாக வருமானம் குறைந்தால் மூலதனத்துடைய எதிர்நிலை ஆக்கத்திறனும் குறையுது. அடுத்து current rate of investment. Another factor which influence MEC is the current
rate of investment in a particular industry. குறிப்பிட்ட தொழில்களில் உள்ள நடைமுறை முதலீட்டு விகிதமும் மூலதனத்துடைய இதனை ஆக்கத்திறனை பாதிக்கின்றது. If in a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on in that industry is also very large, then the marginal efficiency of capital will be low. குறிப்பிட்ட தொழில்கள் ஏற்கனவே அதிக அளவில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யப்பட்ட நிலையில அதே தொழில் மேலும் முதலீடு செய்தா மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறன் குறையும். அடுத்த 5th பாயிண்ட் என்னன்னா waves of optimism and pessimism. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையற்ற அலைகள். The marginal efficiency of capital is also affected by waves of optimism and pessimism in the business cycle. அதாவது வணிக சூழலில் ஏற்படக்கூடிய நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையற்ற நிலைகள் மூலதன இதழை உற்பத்தி திறனை பாதிக்குது. If businessmen are optimistic about future, the MAC will be likely to the high. தொழில் செய்பவர் எதிர்கால நம்பிக்கை கொண்டிருந்தால் இதழை உற்பத்தி திறன் அதிகமாகவும் மாறாக நம்பிக்கையற்று இருந்தால் இதழை உற்பத்தி திறன் குறைவும் வாய்ப்பு இருக்கின்றது. During periods of pessimism, the MAC is underestimated and so will be low. These are all the short run factors. Long run factors பார்க்கலாம். நீண்ட கால காரணிகள் என்னெல்லாம் பார்க்கலாம். First rate of growth of population. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம். Marginal efficiency of capital is also influenced by the rate of growth of population. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை பாதிக்கிறது. If population is growing at a rapid speed, it is usually believed that the demand of various types of goods will increase. So, a rapid rise in the growth of population will increase the marginal efficiency of capital, and a slowing down in its rate of growth will be discourage investment and thus reduce marginal efficiency of the capital. மக்கள் தொகை வளர்ச்சி மிக அதிகமா இருந்தால் வெவ்வேறு வகையான பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி மூலதன ஆக்கத்திறனை அதிகரிக்கும். குறைவான வளர்ச்சி முதலீட்டு குறைத்து அதன் மூலம் மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை குறைக்கும். Technological progressive தொழில்நுட்ப முன்னேற்றம். If investment and technological development take place in that industry, the prospect of increase in the net yield brightens up. தொழில்கள் முதலீடு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டால் நிகர லாபத்துல சுபிட்சமான ஏற்றத்தை கொண்டு வரும். Example, the development of automobiles in the 20th century has greatly stimulated the rubber industry, the steel and oil industry, etc. 20ஆம் நூற்றாண்டுல ஆட்டோமொபைல் துறையில ஏற்பட்ட முன்னேற்றத்தினால ரப்பர் தொழிற்சாலை, எஃகு மற்றும் எண்ணெய் தொழிற்சாலை முதலீட்டில் பெரிய அளவில் உந்துதல் ஏற்பட செய்தது. So we can say the inventions and technological improvements encourage investment in various projects and increase marginal efficiency of the capital. அதனால் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் பல வகையான திட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஊக்கம் அளித்து மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கின்றது. அடுத்து 3rd point, monetary and fiscal policies. Cheap money policy and liberal tax policy pave the way for greater profit margin and so MAC is likely to be high. அதாவது மலிவு பண கொள்கை மற்றும் தளர்வான வரி கொள்கை அதிகப்படியான லாபத்தை ஈட்ட வழி செய்து அதனால மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை அது உயர்த்துதுன்னு சொல்லலாம். Political environment. அரசியல் சூழ்நிலை. Political stability, smooth administration, maintenance of law and order help to improve MAC. அரசியல் நிலை பெற்ற தன்மை, சுமூகமான நிர்வாகம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஆகியவும் மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை அதிகரிக்குது. Resources availability. Cheap and abundant supply of natural resources, efficient labor and stock of capital enhance the MAC. மலிவான மற்றும் மிகுதியான இயற்கை வளங்கள், திறன்மிக்க உழைப்பாளர்கள், மூலதன இருப்பு போன்றவும் மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கின்றது. Marginal efficiency of investment பத்தி பார்க்கலாம். MEI is the expected rate of return on investment and additional units of investment are made under specified conditions and over a period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்துல மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் முதலீட்டுல இருந்து எதிர்பார்க்கப்படுகிற
விளைவின் விகிதம் தான் முதலீட்டினுடைய இருதலை உற்பத்தி திறன் சொல்லப்படுது. கடனுக்கான வட்டி வீதம் அதிகமாக இருந்தால் பல்வேறு திட்டங்களில் தொழில் செய்வதற்கான ஆர்வமும் குறைகின்றது. When cost of borrowing is high, businesses are less motivated to borrow money and make investment on different projects because high cost of borrowing reduce profit margin of the business firms. பல்வேறு திட்டங்களில் தொழில் செய்வதற்கான ஆர்வம் குறைகின்றது. இதனால நிறுவனங்களுடைய லாபம் விகிதம் குறைகின்றது. அப்போ எது கூடுதல் முதலீட்டிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற விளைவின் விகிதம். கூடுதல் additional units of investment are made under specific conditions and over a period of time. கூடுதல் முதலீட்டிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவின் விகிதம் முதலீட்டினுடைய இருதலை உற்பத்தி திறன் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது marginal efficiency of investment சொல்றோம். இப்போ டிஃபரன்சஸ் பார்க்கலாம். marginal efficiency of capitalக்கும் marginal efficiency of investmentக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து it is based on a given supply price of capital. இது வந்து மூலதனத்தை அளிப்பு விலையிலிருந்து பொறுத்து அமைகிறது. It is based on the induced change in the price due to the change in the demand for capital. மூலதனத்துடைய தேவையில ஏற்பட்ட மாற்றத்தினால விலையில தூண்டும் மாற்றத்தை பொறுத்து அமைகிறது. It represents the rate of return on all successive units of capital without regard to existing capital. ஆரம்பத்தில் உள்ள மூலதனத்தை கணக்கில் கொள்ளாம ஒவ்வொரு மூலதன அலகுல இருந்து கிடைக்கும் விளைவை குறிக்குது. It shows the rate of return on just those units of capital over and above the existing capital stock. ஆரம்ப மூலதனத்திற்கு பின்னர் வந்த மூலதனத்தின் விளைவு விகிதத்தை இதை காட்டுது. The capital stock is taken on the x-axis of a diagram. இது வந்து x-axisல வந்து கேபிட்டல் ஸ்டாக்கா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அளக்கப்படுகிறது. வரைபடத்தோட x-axisல முதலீட்டு அளவாக இது அளக்கப்படுகிறது. It is a stock concept. இது வந்து இருப்பு கருத்தை கொண்டது. It is a flow concept. இது வந்து ஓட்ட கருத்தை கொண்டது. It determines the optimum capital stock in an economy at each level of interest rate. ஒவ்வொரு வட்டி வீத அளவிலுமான உத்தம மூலதன இருப்பை இது நிர்ணயிக்குது. ஒவ்வொரு வட்டி வீத அளவிலுமான உத்தம மூலதன இருப்பை இது நிர்ணயிக்குது. இது வந்து it determines the net investment of an economy at each interest rate given the capital stock. இது வந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மூலதன இருப்பிலும் ஒவ்வொரு வட்டி வீத அளவிலும் நிகர முதலீடு எவ்வாறு என்பதை இது நிர்ணயிக்குது. ஸோ இந்த பார்ட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலரேட்டர் தியரி பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.